சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வராக விளங்கும் எனது தந்தை சிவபெருமான நெற்றிக்கண்களில் இருந்து அக்கினி பொறிகளாக அவதரித்தேன். ஆணவத்தில் அகங்கார சொல்வம் சோழபத்மனை அழிப்பதற்காக எனது தந்தை சிவபெருமான் கொடுத்த வரத்தை பெற்றுக் கொண்டு உலகத்தை அழிக்க நினைத்தார். அந்த சூழலை சந்தாரம் செய்துவிட்டு திருச்செந்தூரிலும் தெய்வயானை மனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றத்திலும் ஞான பழத்திற்காக குந்துதோராடல் பழனிமலையிலும் தந்தைக்கு உபதேசிக்க சுவாமி மலையிலும் பக்தர்களை எல்லாம் ரட்சிக்க பழமுதன் சூழலிலும் ஆர்வட வீட்டின் கடைசியான திருத்தணிகையிலும் அமர்ந்து தனியாசனத்திலே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். பாகம்பரியாலே உங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறையேதும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் இன்றைக்கும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆடி வருவாள் அம்மா, ஓடி வருவாள் பாகம்பரியா தேவி, நம்மை காக்க வருவாள், திரு நம்மை பார்க்க வருவாள். அணிந்து கொண்டிருக்கும் செல்வராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் தாதன் வகையாளர் சார்பாகவும் பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய வருகை நல்லவராகட்டும். தாங்கள் என்ன வந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய என்னுடைய முழு ஆதரவும் இந்த வேதம் என்று உங்களுக்கு நுழைகிறது. கையை பிடிச்சிருக்கேன். எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள், ஏழு கண்டு வந்தீர்கள் தெளிவாக கூறினார். சத்தியலோகம் சென்று சதுர்முகனை கண்டு வைகுண்டம் சென்று வைகுண்டவாசிகனை பற்றி கைலாயம் சென்று கைலாசநாதனையும் பிரசன்னநாயகி தங்களை காண வேண்டும் என்று நோக்கோடு வருகின்ற பொழுது அப்படியா? எங்கே தாங்கள் கண்டு வந்த கடை வருமையை கொடுங்கள், சரியாக கேட்டு மகிழ்ச்சிகள். அதிசயம் மட்டும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காண புரிகிறேன். மாங்கடிக்கும் தேர்ந்ததில் வங்கடிக்கும் மேல் நிற்கும் பூங்கடியை கண்டு மனம் புரிந்தேன். முருகா, அக்கணியை இக்கணிமை கொய்யாமல் அழைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே
சந்தோஷப்பட்டு போல கூட்டி கொடுக்கணும் கேட்டா அது எப்படி அவளுக்கு தெரியும்? நம்ம கூட்டி கொடுக்கணும் உலகத்துக்கே தெரியும். அதானே யாருக்கு இது வரைக்கும் வழக்கமே கிடையாது. இறுதியில் என்ன ஆயிற்று? சபதம் மட்டும் வந்து எப்படி சூரிய அஸ்தமனமாக இருக்கும் உலகம் அந்த கண்ட வடிவம் திருமணம் செய்வேன் என்று திருமண கோலத்தோடு இப்படியே செல்ல வேண்டாம். வேறு முடிந்து அந்த உள்ளத்திலே காதல் விருந்து 8 வகை திருமணத்திலே கனிமணம் சொல்லக்கூடிய காந்தர்வ மனமுறுதி மக்கள் காட்சி தருவன் புறப்படுகிறேன். தாங்கள் சொன்னது போலவே வேறுவராது அன்னவளை சந்திக்கின்றேன். இந்த அதிகாலையில் காட்சி தருகின்றேன். கல்யாணத்துக்கு வருவீர்கள். பாமாலை பாடி கையில் இருந்து பூமாலையோடு வருவேன். பாமாலை பாடி பூமாலை கையில் கொண்டு வரும் நாங்கள் அடியேன் தரப்போகும் பரிசு புகழ் மாலை. தங்கள் சித்தமே உடைய வாக்கியம் செல்கின்ற திசையெல்லாம் நம்முடைய கான மழை பொழிந்து கொண்டே இருக்கட்டும். என்ன வேதனை? சோகத்தில் சோகம்னா என்ன? சொந்த கதையா இல்ல சோக கதையா இல்ல ஏதாவது ஒரு கதை? என் கதையே பெரிய கதையா கேட்க வேண்டாமா? இந்த கதையை கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல. எது அதுனா எது? அதுனா எது சொல்லு. அதுக்கு என்ன மரியாதை? மரியாதை கொடுக்க மாட்டியா? வந்துச்சா இல்லையா? அட எது வந்துச்சுன்னா என்னதான் வந்து சொல்றது? வந்தானா இல்லையா? எவன்? புருஷனா? புருஷன் சொல்லு. மரியாதையா? அவனுக்கு என்ன மரியாதை? வந்தானா இல்லையா சொல்லு. உனக்கு அவனுக்கு தாண்டி கட்டிருக்கான்ல, அதனாலதான் புருஷன் சொல்லு. நீ புருஷன்ல சொல்ற. அந்த புருஷன் தான் அவளை பிரியம். வந்தானா இல்லையா? வந்தானாவா? அடையாளத்தை சொல்ல. நான் வேணா எப்படி இருக்கேன்னு பார்த்து வந்து உனக்கு சொல்றேன். அடையாளமா? என் புருஷன் அடையாளமா? ஏதாவது அடையாளம் இருக்கு. எப்பேற்பட்ட ஆளு? கறி சட்டி தூறு மாதிரி இருப்பேன். கலரு கலரு நான் கலரு என் புருஷ மாதிரி கலர் கிடையாது. பழகி கொடுப்போம். பழகி கொடுப்பாங்க. அந்த பையன் எல்லா பழக்கத்தோட அப்படி ஒரு அளவு. ஆமா பல்லு